தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். வேறு தேசிய கட்சிகளுக்கு வேண்டுமானால் அவர் சொன்ன ஒரு கருத்து பொருந்தும், ஆனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பொருந்தாது. அவர் நோட்டாவோடு குறைவாக என்று சொல்கிறார். ஆளும் கட்சியாக இருந்த அவர்கள் எவ்வளவு ஓட்டு வாங்குகிறார்கள்? நோட்டாவுக்கும் நோட்டுக்கும் தான் அங்க பிரச்சனை ஆகுது. அவர்கள் நோட்டாவை பற்றி பேசுகிறார்கள். நாங்கள் நோட்டு அங்கே கொடுக்கப்பட்டதனால தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாங்கள் நோட் செய்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிமுகவுக்கு வேண்டும் என்றால் பிரச்சனை இருக்கலாம். அதனால வருங்கால தேர்தலை பார்க்கத்தானே போகிறோம். பாராளுமன்ற தேர்தலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த நோட்டு அதெல்லாம் ஆர்கே நகர் பிரச்சனையே வேற. இங்கே தமிழகத்தில் தேர்தல் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு அநியாயம் நடந்திருக்கிறது என்றால், பாண்டிச்சேரியில இருந்து தமிழகத்திற்கு வரும் பேருந்துகளில் தமிழக மக்கள் பயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கும் கட்டணத்தை ஏற்றுகிறார்கள் என்றால், ஏதோ தமிழக மக்கள் உயர்ந்த கட்டணத்தை கொடுப்பதற்காகவே இருக்கிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பது தவறு. பாண்டிச்சேரி அரசு இதை செய்திருப்பது தவறு. காங்கிரஸ் 27ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து போராடுகிறார்கள் கட்டண உயர்வை எதிர்த்து. அப்படி என்றால் பாண்டிச்சேரியில் இருந்து இங்கே தமிழகத்திற்கு வரும் தமிழர்களுக்கு உயர்த்தப்பட்ட கட்டணத்தையும் எதிர்த்து காங்கிரஸ் 27ஆம் தேதி போராடுகிறார்களா என்ற கேள்வியை நான் அண்ணன் திருநாவுக்கரசரிடம் நான் வைக்கிறேன். அதே போல நீட் தேர்வை பற்றி ஒரு தவறான கருத்து முன்னிறுத்தப்படுகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருந்துதான் வரும் என்று இல்லை. நான் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்களிடம் தெளிவாக பேசியிருக்கிறேன். அவர் இல்லை, மாநில பாடத்திட்டத்திலும் கேள்விகள் வரும். சிபிஎஸ்இ பாடத்திட்டம், மாநில பாடத்திட்டம் எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரு கலவையாக மாணவர்கள் இலகுவாக சுலபமாக எதிர்கொள்ளும் அளவிற்கு தான் பாடத்திட்டங்கள் வரும் என்பதை தெளிவாக என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள்.